தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேக்குறீங்க அப்படின்னா, சார் நீங்க இப்ப வரக்கூடிய குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி தர்மன் பேட்ச்னு ஒரு பேட்ச் லான்ச் பண்ணிருக்கீங்க. 95% ஆஃபர் கொடுத்துருக்கீங்க. இந்த பேட்ச்ல நான் எதை நம்பி ஜாயின் பண்றது? ஜாயின் பண்ணா கிளாஸ்ல ஒர்த்தா இருக்குமா, குவாலிட்டியா இருக்குமா, டெஸ்ட் குவாலிட்டியா இருக்குமா, டெஸ்ட் கேள்விகள ஒர்த்தா இருக்குமா, எதை நம்பி ஜாயின் பண்றது? நீங்க நடத்தக்கூடிய கிளாஸஸ்ல இருந்து எக்ஸாம்க்கு கேள்விகள் வருமா? 200 கேள்விகள் அட்டென்ட் பண்ண போறோம். அந்த 200 கேள்விகளை நடத்தக்கூடிய கிளாஸஸ்ல இருந்து 160 170 180 கேள்விகளா வருமா? நம்பி ஜாயின் பண்ண முடியுமா, நம்பி படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதற்கான ஒரு வீடியோ தான், ஒரு ப்ரூஃப் வீடியோ தான் இந்த வீடியோ, ரைட்டா? ஏன்னா 5 மாசத்துல குரூப் 4 எக்ஸாம் வரப்போகுது. இன்னொரு 3-4 மாசத்துல குரூப் 2 எக்ஸாம் வரப்போகுது. குரூப் 1 எக்ஸாம் பக்கத்துல வந்துருச்சு. சோ இந்த நேரத்துல குழப்பமே இல்லாம படிக்க வேண்டியது அவசியம். யூடியூப்ல நம்ம சேனல்ல கொண்டு போயிட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம், கரண்ட் அஃபேர் சீரிஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம், ரிவிஷன், கோட் ரிவிஷன், வார் ரிவிஷன் சொல்லிட்டு எல்லாமே எடுத்து அதையும் பார்த்துட்டு இருக்கீங்க குரூப் 1 ஸ்டூடண்ட்ஸ்லாம், ரைட்டா? அதனால அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. பேட்சஸ்லயும் எல்லாம் ஷெட்யூல் படி படிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த தர்மன் பேட்ச்ல நான் ஜாயின் பண்ணலாமா, இப்ப 95% ஆஃபர்ல ஜாயின் பண்ணா ஒர்த்தா இருக்குமான்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடண்ட்ஸ் கேட்டிருந்தீங்களா? அதுக்கு நான் ஒரு பதில் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோல. அதாவது இப்ப 2026 நடக்குதா, போன வருஷம் 2025, அந்த 2025ல கேட்கப்பட்ட குரூப் 1 எக்ஸாம் ஒன்று நடந்திருக்கும்ல, 2025ல குரூப் 1 எக்ஸாம் நடந்திருக்கும்ல, அந்த எக்ஸாம் நடந்து முடிஞ்ச கையோட நம்ம ஒரு வீடியோ போட்டோம் நம்ம சேனல்ல. அதாவது குரூப் 1க்கான ப்ரூஃப் வீடியோ, நம்ம கிளாஸஸ் நம்ம பேட்ச்ல இருந்து எத்தனை கேள்விகள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அது சுமார் 200ல 150 கேள்விகள் மேற்பட்ட கேள்விகள் நம்ம கிளாஸஸ்ல இருந்து அப்படியே வந்துருச்சு, ரைட்டா? அதாவது நேரடியா மறைமுகமா 200க்கு 150 கேள்வி. அதுக்கான ப்ரூஃப் வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். தர்மன் பேட்ச் இன்ட்ரோ வீடியோ யாரும் பார்க்கல, இந்த தர்மன் பேட்ச்னா எப்படி இருக்கும், கிளாஸ் எப்படி இருக்கும், டெஸ்ட் எப்படி இருக்கும், அதுக்கு ஒரு லான்ச்சிங் வீடியோ போட்டிருப்பேன். அதை யாரும் பார்க்கலனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், பாத்துருங்க. தர்மன் பேட்ச்னா என்னங்கறத பாத்துருங்க. தரமான பேட்ச், வரக்கூடிய குரூப் 4 குரூப் 2க்கு தரமான பேட்ச். பிளஸ் இந்த குரூப் 1 ப்ரூஃப் சொன்னேன்ல, இது போன வருஷமே போட்டிருப்பேன். 2025, நான் ஏதோ 2019 17 காட்டல, இப்ப லேட்டஸ்ட், ரைட்டா? அதுக்கான ப்ரூஃப் வீடியோ பாத்துருங்க. இந்த வீடியோ கீழே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன், இந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அது கிளிக் பண்ணா இந்த வீடியோ வந்துரும். இதுக்கு கீழே இந்த ப்ரூஃபோட PDF கொடுத்திருப்பேன். தமிழ்நாட்டில் யார் கொடுத்தாலும் நீங்க சொல்லுங்க. வீடியோ போடுறது ஓகே, ப்ரூஃப் PDF நீங்க செக் பண்ணிக்கலாம். அப்படியே ஆப்ல எந்த செகண்ட்ல என்ன டைமிங்ல சொல்லியிருப்பேன், எல்லாமே சொல்லியிருப்பேன் கிளாஸஸ்ல. இந்த செகண்ட்ல இந்த டைம்ல இதை சொன்னேன், இது வந்துச்சு பாத்தீங்களா? இந்த டைம்ல இந்த செகண்ட்ல இது சொன்னேன், இந்த கொஸ்டின் வந்துச்சு பாத்தியா? அப்படி, ரைட்டா? இதெல்லாம் பெருமைக்காக அப்பெல்லாம் சொல்றேன். கேட்டிருந்தீங்களா, அதுக்காக சொல்றேன். அதே 2025ல குரூப் 2 எக்ஸாம் நடந்திருக்கும்ல, அந்த குரூப் 2 எக்ஸாம்க்கான ப்ரூஃப் வீடியோ. 100ல சுமார் 75க்கு மேற்பட்ட கேள்விகள் நம்ம கிளாஸ், அதாவது ஜிஎஸ்க்கு மட்டும், ரைட்டா? ஏன்னா தமிழ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் என்ன எப்படின்னா, அது மாடல் எடுத்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்படி பார்த்தா தமிழ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரு 80 கேள்விகள் மேல சொல்லலாம். குரூப் 2 எக்ஸாம்ல சொல்றேன், ரைட்டா? குரூப் 2 எக்ஸாம்ல சொல்றேன். அதனால அதுல பாத்தீங்கன்னா இந்த வீடியோ, அதாவது இந்த வீடியோ 2025 இப்ப போன வருஷம் குரூப் 2 எக்ஸாம்க்கான ப்ரூஃப் வீடியோ. இந்த வீடியோக்கு நான் லிங்க் நான் கீழே நிப்பாட்டுறேன். அந்த வீடியோ லிங்கை கிளிக் பண்ணி பாத்துருங்க. அந்த வீடியோ கீழே இதுக்கான PDF கொடுத்திருப்பேன். அப்படியே, ரைட்டா? நீங்க யார் கொடுத்தாலும் சொல்லுங்க, அந்த PDF எடுத்து செக் பண்ணிக்கலாம் எந்த செகண்ட்ல என்னன்னு சொல்லிட்டு. இதே 2024 குரூப் 4, 2025 குரூப் 4 ஒரு சர்ச்சைக்குரிய எக்ஸாம் வச்சுங்களேன். ஏன்னா அவுட் சோர்ஸ் நிறைய போயிட்டனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப வெக்ஸ்ல டிப்ரெஷன்ல இருந்தாங்க. ஆனா நாங்க ப்ரூஃப்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். 2025 குரூப் 4ல நம்ம கிளாஸஸ்ல இருந்து எந்தெந்த செகண்ட்ல என்னென்ன கேள்விகள் ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஆனா அது ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனான ஒரு குரூப் 4 மாதிரி முடிஞ்சிச்சு 2025 குரூப் 4. ஆனா ரெடி பண்ணி வச்சிட்டோம் வீடியோல, அப்பதே அது போடல, ரைட்டா? ஆனா இருக்கு, நம்ம வேணா இன்னும் வரப்போற எல்லாம் போடலாம், ரைட்டா? அதை தாண்டி 2024 குரூப் 4 இருக்குல்ல, 2024 குரூப் 4, அதுக்கான ப்ரூஃப் 180 கேள்விகள் ஜிஎஸ்ல. நான் ஏன் தமிழ் சொல்லனா, தமிழ் நம்ம நத்துறதா வரும். அது ஏன் அப்படின்னா, இலக்கியம் பிளஸ் இலக்கணம்ல மாடல் இருந்து கேட்பாங்க, ரைட்டா? இலக்கியம் வந்துடும், இலக்கணம் மாடல் இருந்து கேட்கறதுனால நம்ம ஜெனரலைஸா படிக்க வேண்டியது அவசியம். தமிழ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும், குறிப்பா தமிழை பொறுத்த வரைக்கும். அந்த ப்ரூஃப் வீடியோ, இந்த வீடியோக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். லிங்கை கிளிக் பண்ணி பாத்துருங்க. எல்லாமே தெளிவா இந்த கேள்விக்கு இந்த செகண்ட்ல ஸ்கிரீன்ஷாட்டோட போட்டிருப்பேன், ரைட்டா? யார் போட்டாலும் சொல்லுங்க தமிழ்நாட்டுல, ரைட்டா? அதுக்கான PDF உங்களுக்கு தந்திருப்பேன். இதான் நமக்கான கிளாஸஸ் ஒர்த்தா இருக்குமா ஒரு பக்கமும், நம்ம நடத்துற கிளாஸஸ்ல இருந்து வருமா அப்படிங்கிற 2 பக்கம். இந்த 2 கேள்வி உங்களுக்கு இருக்கும். இல்ல 2வது இருக்குல்ல, நடத்துற கிளாஸஸ்ல இருந்து வருமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கான தீர்வு, அதுக்கான பதில் தான் இது, ரைட்டா? கீழே 3 லிங்க் இருக்கு. கேட்டீங்களா, உங்களுக்கு டவுட் இருக்க கூடாது, அதுக்காக சொல்லிக்கிறேன். இப்ப கிளாஸஸ் ஒர்த்தா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஃபர்ஸ்ட் கிளாஸஸ் நடத்துறது இருந்து வருமா அப்படிங்கிறதுக்கு ஃபுல்லா ப்ரூஃப் உங்க கண்ணு முன்னாடி நிப்பாட்டிட்டேன். வகுப்பு ஒர்த்தா இருக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அதுக்கு சொல்றேன். நல்ல ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க, பெருமைக்கெல்லாம் சொல்ல.
இருக்கிற எல்லா கிளாஸஸும் நான் தான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். எல்லா யூனிட்ஸ், பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், யூனிட் 6, INM, ஹிஸ்டரி, ஜியாகிரபி, சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் போயிட்டு இருக்கு, ஆப்டிடியூட், ரீசனிங், தமிழ், இங்கிலீஷ், எல்லாமே தமிழ்ல 7 யூனிட்டும், இலக்கணம், இலக்கியம் எல்லாமே, இது எல்லா கிளாஸஸும் நான் தான் ஹேண்டில் பண்ணியிருப்பேன். ரைட்டா? அதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ ஒருத்தார் இது நான் ஹேண்டில் பண்ணனால ஒருத்தா இருக்கும் அப்படி சொல்ல வரல, ஹேண்டில் பண்ணியிருக்கேன், அதை ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் ஸ்டைல் ஆஃப் கிளாஸஸ், இந்த ஒர்த்தா இருக்குமாங்கிறப்ப நம்ம ஒரு வகுப்பு ஒர்த்தா இருக்குமா, குவாலிட்டியா நடத்துறாங்கிறத எதை வச்சு நம்ம டிசைட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், சிலபஸ் இருக்குல்ல, நான் என்னடா கிளாஸ் நடத்தினாலும் சிலபஸை தாண்டி நான் போகக்கூடாது. நான் சிலபஸை தாண்டி என்ன வேணா கதை சொல்லலாம், எதை வேணா சொல்லலாம். இப்போ வேலுநாச்சியான்னு எடுத்துட்டு 5 மணி நேரம் கூட எடுக்கலாம் நான் கிளாஸ். ஆனா அதுல இருந்து எத்தனை கேள்வி வரப்போகுது? 5 மணி நேரம் எடுக்கிற டைமை வேஸ்ட் பண்ணது முக்கியம் இல்ல, எத்தனை கேள்வி வரப்போகுது. அந்த 5 மணி நேரத்தில் நான் வேலுநாச்சியார் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த பாளையக்காரர், ஒட்டுமொத்த பெண்கள், சுதந்திர போராட்டத்தில் பெண்களின் பங்கு அதே முடிச்சு விட்டுருவேன். அதனால நான் பாட்டுக்கு கதை சொல்லலாம், நான் பாட்டுக்கு உங்களை கவர்ற மாதிரி எதை வேணாலும் பேசலாம். ஆனா அது டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, சிலபஸை தாண்டி போகக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். புரியுதா? அதனால நம்ம பாட்டுக்கு என்ன வேணா எடுத்து நல்லா ஒர்த்தா இருக்கே அப்படிலாம் நீங்க ஒரு இதுக்கு வரக்கூடாது, முடிவுக்கு வரக்கூடாது. அப்ப எப்படி இருக்கணும், எது ஒர்த்துங்கிறதுக்கு என்ன மீனிங்? இந்த சிலபஸ்ல இந்த டிஎன்பிசி படிக்கிறவங்க கிளாஸ் ஒர்த்தாகுனா என்ன மீனிங்? எனக்கு ஒர்த்துங்கிறதுக்கு ஒரே மீனிங், சிலபஸ்க்குள்ள நான் நிக்கணும், அவ்வளவுதான். தட்ஸ் இட். அந்த சிலபஸ்க்குள்ள ஃபுல்லா ஸ்டைல் ஆஃப் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் தான் இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்டே. நான் 2025 ப்ரூஃபே உங்களுக்கு காட்டிட்டேன், இப்ப டிஎன்பிசி என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறதே உங்களுக்கு காட்டிட்டேன். சோ கான்செப்சுவல் கேள்விகள் அதை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். சோ அந்த தர்மன் பேட்ச் மற்றும் யூடியூப் எதுல நான் கிளாஸ் எடுத்தாலும் சரி, நான் ஜெனரலா கிளாஸ் எடுத்தாலே கான்செப்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேங்க. ஃபர்ஸ்ட் என்னோட அல்டிமேட் ப்ரையாரிட்டி கான்செப்ட் தாங்க. அதுக்கப்புறம் டேட்டாஸ் ஃபேக்ட்ஸுங்க. ஏன்னா எல்லாத்தையும் கான்செப்ட் பண்ண முடியாது, சில விஷயம் டேட்டாஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் தான். ஒரு நூலாசிரியர் டேட்டா ஃபேக்ட் தான், அது கான்செப்ட் எதுவுமே இல்லை. ஒரு ஆறு அதோட துணை நதி இருக்கு, அதுவும் டேட்டாஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் தான், அதுல பெருசா கான்செப்ட் இல்ல. இப்ப கோதாவரி இருக்கு, அதுக்கு இந்திராவதி துணை நதி, இல்ல என்ன கான்செப்ட் சொல்ல முடியும்? கோதாவரிக்கு இந்திராவதி துணை நதி, ஷார்ட்கட் போட்டு மனப்பாடம் பண்ணி வச்சு அதான் மைண்ட்ல ஏத்திக்க வேண்டியதான். மனப்பாடம் மீன்ஸ் மைண்ட்ல ஏத்திக்க வேண்டியதான், அப்படி சொல்ல வர. அப்புறம் ஷார்ட்கட்ஸ், நான் ஷார்ட்கட் சொன்னேன், அது எல்லாமே ஆப்டி ரீசனிங் எல்லாமே, இது எல்லாம் சேர்ந்துதான் குவாலிட்டி ஒர்த் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும்னு சொல்ல வரேன். ரைட்டா? எல்லாமே சிலபஸ்குள்ளேயும் நான் நடத்தணும். எக்ஸ்ட்ரா எதையும் நான் கதை சொல்லி கூட ஒருத்தன்னு காட்ட முடியும், ஆனா அது தேவையில்ல. எனக்கு பேக்ரவுண்டு, ஒரு விஷயத்தோட பின்னணி, அது முக்கியம். எமோஷனல் அட்டாச்மெண்ட், ப்ரீவியஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், ஆப்ஷன் எலிமினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இது எல்லாமே இந்த பேட்ச்ல இருக்கும். இந்த பேட்ச்ல மட்டும் இல்ல, இது வரைக்கும் நம்ம லான்ச் பண்ண எல்லா பேட்சஸ், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இதான் இந்தபடி தான் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்காங்க, இதபடி தான் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணாலும் தரமா இருக்கும். ரைட்டா? வாரம் டெஸ்ட், அதாவது ஒவ்வொரு 10 நாள் டெஸ்ட் இந்த பேட்ச் ஷெட்யூல் பொறுத்த வரைக்கும். ஓகே, இதான் இது. சோ அப்ப வகுப்பு ஒர்த்தா இருக்குமாங்கிறதுக்கு ஒரு கிளியர் கட் ஒரு விஷுவல் உங்களுக்கு கொடுத்துட்டேன், ஒரு மைண்ட் செட், ஒரு ஐடியா கொடுத்துட்டேன். ரைட்டா? இப்போ கேட்ட 2 கேள்விகள், வகுப்பில் வருமா ஒர்த்தா இருக்குமா, ரெண்டுக்கும் ஓரளவுக்கு உங்க மைண்ட் செட் கிடைச்சிச்சு. ரைட்டா? பிளஸ் நமக்கு இது நம்ம கேள்வி கேட்டே இருந்தா நமக்கு இது இல்லை, ஏன்னா டைம் நெருங்கிட்டு இருக்கு. அதுக்காக நான் சொல்லிக்கிறேன், 5 மாசத்துல குரூப் 4 எக்ஸாம் வரப்போகுது. 6 மாசம் வச்சுங்க, 5 மாசம் 1 மாசம் ரிவிஷன், அதை நான் அப்படி சொல்றேன். ரைட்டா? 6 மாசம் 5+1 ரிவிஷன் சேர்த்து. இன்னும் ஒரு சில மாசத்துல, அதாவது இப்ப என்ன ஜூலையா, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், 3 மாசத்துல குரூப் 2 எக்ஸாம் வரப்போகுது. குரூப் 1 பக்கத்துல நெருங்கிச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கும். ரைட்டா? அதனால நீங்க வீட்டுல கூட படிங்க, வேற கிழமையில கூட படிங்க, பார்க்கில் உட்காந்து கூட படிங்க. ரைட்டா? நீங்க எங்க வேணா படிங்க, நம்மள ஃபாலோ பண்ணுங்க, யூடியூப் சேனல்ல நம்ம இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு கூட போங்க. ரைட்டா? ஆனா தெளிவா கான்செப்டா நேரடி மறைமுக கேள்வி வந்தா என்னால அடிக்க முடியும் ஒரு நம்பிக்கையோட படிங்க. மனப்பாடம் பண்றதுல டைம் வேஸ்ட். ரைட்டா? அந்த காலெல்லாம் போயிடுச்சு, அந்த காலெல்லாம் எப்பயோ போயிடுச்சு. டிஎன்பிசி வேற மாதிரி மாறிட்டு வராங்க, யூபிஎஸ்சி மாதிரிலாம் மாற போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அந்த மைண்ட் செட்டுக்கு வாங்க. எக்ஸாம்ஸ் நெருங்கிட்டு இருக்கு. இந்த தர்மன் பேட்ச் இந்த ஷெட்யூல் படி தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். நீங்க ஜாயின் பண்ணா இந்த ஷெட்யூல் படி தான் போவோம். ஒவ்வொரு 10 நாளைக்கு ஒரு கண்டென்ட் முடிய போகுது. டெஸ்ட் எழுத போறீங்க, ஒரு செட்டா கொத்தா முடிச்சு டெஸ்ட் எழுத போறீங்க, கொத்தா முடிச்சு டெஸ்ட் எழுத போறீங்க, கொத்தா முடிச்சு டெஸ்ட் எழுத போறீங்க. சிம்பிள், கிறிஸ்டல் கிளியர். 4+1 ஸ்ட்ராட்டஜி. 4 மாசம் படிக்கிறது, 1 மாசம் ரிவிஷன். ரைட்டா? சோ இதான் ஸ்டடி பிளான். இதுக்கான பிடிஎஃப் நான் கீழே நிப்பாட்டுறேன். ஸோ ரிவிஷனும் இருக்கும். ஸ்டடி பிளான்ல ஒவ்வொரு செட்டு ரிவிஷனும் கடைசியில் முடியும். ரைட்டா? நம்ம ஸ்டடி பிளான் கிறிஸ்பா கொடுத்துட்டோம். ஸ்டடி பிளான் போயிட்டே தான் இருக்கும், இது கீழே வந்துட்டே இருக்கும். நான் ஸ்லைட் பண்ணிட்டே இருக்க முடியாது, முன்னாடியே சொல்லியிருப்பேன். தர்மன் பேட்சுக்கான லான்ச்சிங் வீடியோல சொல்லியிருப்பேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லான்ச்சிங் வீடியோவும் இருக்கு. யாரும் ஃப்ரெஷ்ஷா பாக்குறீங்கன்னா அதை பார்த்துருங்க. ரைட்டா?
ஸோ அதுலேயே சொல்லியிருப்பேன், அதை பார்த்துருங்க. எப்படி கிளாஸ் அட்டன் பண்ணணும், எப்படி ஜாயின் பண்ணணும், எல்லாமே அதிலே சொல்லியிருப்பேன். ரைட்டா? ஸோ அதையும் சொல்லிக்கிறேன். ப்ளஸ் இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேன். ஸோ கிளாஸ்ல நடத்துறது வருமா, அதுக்கான பதில் கிடைச்சிச்சு. அதாவது கேள்விகள் எக்ஸாம்ல வருமா, பதில் கிடைச்சிச்சு. வகுப்பு ஒட்டா இருக்குமா, அதுக்கும் பதில் கிடைச்சிச்சு. ஸ்டடி பிளான் எப்படி ஃபாலோ பண்ணி கரெக்டா முடிக்கிறது, அதுக்கு ஒரு பதில் கிடைச்சிச்சு. இன்டர்வியூலயும் சொல்லியிருப்பேன். ரைட்டா? ஸோ எல்லாமே உங்களுக்கு ஒரு கிளியர் மைண்ட் செட் பக்காவா கிடைச்சிச்சு. ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. நீங்க நம்ம தான் ஜாயின் பண்ணணும்னு சொல்ல வரல. நீங்க என்ன சொல்றது, வீட்டுல படிக்கலாம், அகாடமில எங்கன்னா படிங்க. ஆனா படிங்க, கன்சிஸ்டன்சியா படிங்க. அடுத்த கடைசியா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம அமௌண்ட் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு. இதனால சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, என்ன சார் ஏன் இப்படி, அப்ப ஃபீஸ் கம்மியா இருந்தா குவாலிட்டி இந்த லெவல்ல தான் இருக்கும், டெஸ்ட் கேள்விகள்ல ரொம்ப ஒரு மாதிரி நார்மலா இருக்கும், கிளாஸ்ல ரொம்ப நார்மலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நான் அந்த விஷயத்துக்காக இந்த குறைவான ஃபீஸ் வைக்கல. அதாவது இந்த டிஎன்பிசிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த சிலபஸ் பாலிட்டி எக்கனாமிக்ஸ், என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். இந்த பாலிட்டியா இருக்கட்டும், எக்கனாமிக்ஸா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், மேத்ஸா இருக்கட்டும், இந்த அழகான ஒரு விஷயத்த தமிழ்நாட்டுக்கு அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கணும். கிராமத்துல படிக்கிறவங்க எல்லாருமே எக்ஸாம் எழுத போறீங்க, ஹால் டிக்கெட்டு அதுவும் ஓகே. ஆனா இந்த அழகான விஷயத்த பாலிட்டி, பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், 5 இயர் பிளானு, நிதி கொள்கை, பண கொள்கை, புவியியல், இமயமலையே, தீபகற்ப பீடபூமி, அழகான ஆறுகள், ஆறுகளுக்கான துணை நதிகள், மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, தீவுகள், ரைட்டா? இந்திய தேசிய இயக்கம், கட்சன், கான்வாலிஸ், டல்ஹௌசி, அதை எதிர்த்து போராட நம்ம தலைவர்கள் காமராஜர், பெரியார், காந்திஜி, சுபாஷ் சந்திர போஸ், நேரு, இந்த மாதிரி இது எல்லாமே தமிழ்ல இலக்கணம், இலக்கியம், இல்லையா? என்ன வல்லின எழுத்து, மெல்லின எழுத்து, இடையின எழுத்துகள், இந்த அழகான விஷயம் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம குறைவான விலையை வச்சிருக்கோம். ரைட்டா? அதனால குறைவான விலையில அதிக குவாலிட்டி, இதான் நம்ம இது. அதனால நான் திரும்ப சொல்றேன், தமிழ்நாட்டு இந்த குறைந்த விலையில, நான் ஏதோ இதுக்காக சொல்ல, குறைந்த விலையில இந்த அளவுக்கு அதிகமா இருக்கிறது நீங்களே சொல்லுங்க. ரைட்டா? அதனால 40,000, 30,000, 25,000, 20,000 இந்த ஃபீஸ்க்கான காலகட்டம் முடிஞ்சு. ஓகேவா? 2,500 தான். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி ரொம்ப சிம்பிள். டிஎன்பிசி சிம்பிள்னா நான் இதுல சொல்ல, அந்த சப்ஜெக்ட்ங்கிறது ரொம்ப சிம்பிள். அதை நம்ம பாடுபட்டு படிக்கணும், கஷ்டப்பட்டு படிக்கணும் அவசியம் இல்லை. அப்படியே ஃப்ளோலே படிச்சிடலாம், ஒரு இன்ட்ரெஸ்டோட கியூரியாசிட்டியோட படிச்சு முடிச்சிடலாம். அந்த என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிதான். அதனால நம்ம ஃபீஸ் 2,500 1 இயர் வேலிடிட்டி. ஸோ உங்களுக்கான சந்தேகங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோல பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நடத்துறது வருமா, பதில் கிடைச்சிருக்கோம். வகுப்பு ஒட்டா இருக்குமா, பதில் கிடைச்சிருக்கோம். ஸ்டடி பிளான் எப்படி கொண்டு போய், பதில் கிடைச்சிருக்கோம். ஃபீஸ் ஏன் இது, அதுக்கும் பதில் கிடைச்சிருக்கும். ரைட்டா? ஸோ அவ்வளோதான் நம்ம இது. ஸோ இந்த பேட்ச்ல பொறுத்த வரைக்கும், நம்ம இந்த பேட்ச் மட்டும் இல்லை, இது வரைக்கும் லான்ச் பண்ண எல்லா பேட்சஸை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட்கான கிளாஸஸ் தவிர எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் எல்லாமே கொடுப்பேன். அதான் பிளஸ் பாயிண்ட். பிளஸ் தர்மன் ஷெட்யூல் டெஸ்ட், எக்ஸ்ட்ரா டெஸ்ட்டும் நடக்கும். இந்த தர்மன் டெஸ்ட் இந்த ஷெட்யூல் காட்டினால அதற்கு ஒரு டெஸ்ட் நடக்கும், எக்ஸ்ட்ரா டெஸ்ட்டும் நடக்கும். ஆப்ஷன் இன்வெஸ்டிகேஷன் மெத்தட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸ்கூல் புக் சீரிஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ், அன்னோன் சீரிஸ், பாக்கெட் நோட்ஸ், மேத்ஸ் ஒர்க் ஷீட்ஸ், அது எல்லாமே எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடைக்கிறது. ரைட்டா? ஸோ இதெல்லாமே தர்மன் பேட்சுக்கான ஒரு சிறப்பு அம்சங்கள். ஸோ நான் திரும்ப சொல்லிடுறேன், இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணக்கூடியவங்க இன்னும் சில நாட்கள் மட்டும்தான் ஆஃபர் இருக்கும், அதுக்கப்புறம் ஆஃபர் இருக்காது. அதனால இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணக்கூடியவங்க கரெக்டா நோட் பண்ணுவீங்க. நம்ம ஆப் நேம் பேட்ச் நேம் தர்மன் பேட்ச். இதுக்கான கிளாஸஸ் எதுல நடக்கும் அப்படின்னா ஆப்ல நடக்கும், இல்லைன்னா வெப்சைட்ல நடக்கும். நம்ம ஆப் நேம் குருநாத் ஐஏஎஸ் அகாடமி. இந்த ஆப் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், வெப்சைட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ரைட்டா? ஆக்சுவலா ஆப் ஃபர்ஸ்ட் இந்த பேட்சுக்கான வீடியோ இருக்குல்ல, போட்டிருப்பேன்ல லான்ச்சிங் வீடியோ, அது இருக்கும். அப்புறம் ஆப் லிங்க் இருக்கும், அப்புறம் வெப்சைட் லிங்க் இருக்கும், அப்புறம் தான் இந்த ப்ரூஃப்லாம் இருக்கும். ரைட்டா? அதனால ஆப் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஆப் லிங்கை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிருங்க ஆப்பை. அது எல்லாமே லான்ச்சிங் வீடியோல எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி லாகின் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ரைட்டா? நீங்க உங்க கட்டாய பத்தி ஜாயின் பண்ணணும் சொல்ல வரல. ரைட்டா? உங்க கேட்ட கேள்விகளுக்கான பதில் வீடியோ, ஓகே, ப்ரூஃப் வீடியோ, அதனால ஜாயின் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம ஃபீஸ் 2,500 1 இயர் வேலிடிட்டி. வெப்சைட்னா அடிஷனலா வெப்சைட்லயும் பார்த்துக்கலாம், அதுக்காக சொல்ல வரேன். ஸோ 1 இயர் வேலிடிட்டி. இந்த ஆஃபர் ஜூலை 20 வரைக்கும் தான் இருக்கும், அதையும் சொல்லிக்கிறேன். ரைட்டா? அதுக்கப்புறம் வேணா நம்ம கொஞ்ச நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அது மட்டும் தான் இருக்கும். அதனால ஆஃபர் முடிய போகுது, இன்னும் ஒரு 8-9 நாள் தான் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ ஓகே, இப்போ இந்த பேட்ச்ல எப்படி சேர்றது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இதான் ஃபோன் நம்பர் 9443844441. இந்த ஃபோன் நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் தர்மன் பேட்ச்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க போதும். ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான் ஜாயின் பண்றது.
ஆப் காட்டினேன்ல, கீழே லிங்க் இருக்குல்ல, அந்த லிங்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணி உள்ள போயிடுங்க. மெயில் ஐடிலாம் போட்டு உள்ள போயிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வாட்ஸ்அப்ல இந்த ஃபோன் நம்பரை வாட்ஸ்அப்ல மொபைல்ல சேவ் பண்ணிட்டு குருநாத் அகாடமி ஆஃபீஸ்ன்னு போட்டு சேவ் பண்ணிட்டு நம்ம குருநாத் அகாடமி ஆஃபீஸை வாட்ஸ்அப்ல ஓபன் பண்ணி ஐ வாண்ட் டு ஜாயின் தர்மன் பேட்ச்னு சொல்லிட்டு இந்த நம்பருக்கே அனுப்பிச்சு விடுங்க. நம்ம அட்மின் எல்லா ஜாயினிங் ப்ரொசீஜர்லாம் முடிச்சு அதிகபட்சம் ஒரு நாள் கேப்ல ஆப்ல சேர்த்துருவாங்க. கோர்ஸ் ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கோர்ஸுக்குள்ள மை கோர்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அதுக்குள்ள தர்மன் பேட்ச் 1 இயர் வேலிடிட்டியில வந்து உட்கார்ந்துரும். 1 இயர் வேலிடிட்டி அப்படின்ட்டு ஒரு வருஷத்துக்கு, ரைட்டா? அது உள்ள இன்ட்ரோ அனௌன்ஸ்மெண்ட் டேப்னு ஒரு டேப் இருக்கும். அது உள்ள இன்ட்ரோ வீடியோன்னு ஒன்று போட்டிருப்பேன். அது உள்ள ஆப்புக்கான இன்ட்ரோ வீடியோ, ஆப்பை எப்படி பார்க்கணும், கிளாஸ் எப்படி அதை பார்த்துருங்க. பார்த்துட்டு ஷெடியூல ஸ்டார்ட் பண்ணிருங்க. ரொம்ப சிம்பிள்ல, ரொம்ப சிம்பிள். எனக்கு சிம்பிளா இருக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரைட்டா? எதா இருந்தாலும் சிம்பிளா முடிக்கணும், கிறிஸ்டல் கிளியரா இருக்கணும். அதுக்காக தான் நான் இவ்வளவு விஷயத்தையும் தெளிவா உங்களுக்கு சொல்றேன், ரைட்டா? சோ எங்கன்னா ஜாயின் பண்ணலாம். ஆனா இந்த ஆஃபர் இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல முடிய போகுது. அதுக்காக சொல்லிக்கிறேன். தர்மன் பேட்ச் ஆஃபர் கொஞ்சம் நாட்கள்ல முடிய போகுது. அதனால சொல்லிக்கிறேன். ஸோ ஐ வாண்ட் டு ஜாயின் தர்மன் பேட்ச்னு சொல்லிட்டு இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணா போதும், ரைட்டா? ஜஸ்ட் வாட்ஸ்அப், அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கான எல்லா கேள்விகளுக்கான விடை இந்த வீடியோல கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்டா? உங்களுக்கு தெளிவான ஒரு மைண்ட் செட் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிறிஸ்டல் கிளியர் மைண்ட் செட் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்டா? ஸோ ஃபோன் நம்பரை நோட் பண்ணுவீங்க. ஜாயின் பண்றவங்க யூடியூப்ல படிக்கிறவங்க மேக்ஸிமம் இந்த பேட்ச்ல சேர்ந்துருங்க, ரைட்டா? இல்லைனாலும் நம்ம யூடியூப்லயும் கொண்டு போயிட்டு இருக்கோம். அதுல மாற்று கருத்து இல்லை. நான் இதெல்லாம் பண்ணல, மார்க்கெட்டிங் அது மாதிரிலாம் இல்லை, ரைட்டா? யூடியூப்லயும் கொண்டு போயிட்டு இருக்கோம். அடுத்தது யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸும் அடுத்த வீடியோல நான் சந்திக்கிறேன். பிளஸ் இந்த நம்பர் நோட் பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்றதுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.